மகான்கள்லாம் அப்படித்தான் நினைப்பாள், எல்லாரும் நன்றாக இருக்கணும் தான் நினைப்பாள். அப்படிப்பட்ட பெரியவாள் பெரிய மகாவதி. அவளுடைய ஆஜ்ஞைக்காக தான் நானும் இப்ப இந்த தேவி பாகவதம் வந்து சொல்றேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எனக்கும் ரொம்ப ஓச்சலா இருக்கு. உபன்யாசம் கூட நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி போறதா தீர்மானம் பண்ணிருக்கேன் ரத்னவதி வாழ்க்கை. எதுவும் முடிஞ்ச போது பண்றேன், தேதி வச்சு என்ன வந்து வந்தியே போகலையேன்னு சொல்லப்படாது நீங்க. அப்படி இன்னும் ஒரு மாசத்துல அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி போறதா மனசுக்கு அப்படி தோணிட்டு இருக்கு. என்ன சொன்னபடி வர முடியல, சிரமமா போட்டுருது. என்னமோ பூர்வம் இத்தனை நாள் பண்ணியாச்சு, சுவாமி தியானம் பண்ணுவோம் அப்படி கூட மனசுக்கு தோணிக்கின்றது. அது பகவான் எப்படி நினைச்சுட்டு இருக்காளோ அது மாதிரி நடக்கும். அது அவ பெரியவா சொல்லிவிட்டா இந்த தேதியில வரணும்னு பத்தனவாளுக்கு தெரியும். அவளே வந்தா சேலத்துல ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டா அன்னைக்கு போக முடியல. அப்புறம் நான் பூர்வதா நினைச்சேன், சொன்ன வாக்க தட்டப்படாதுன்னு. உடனே என்ன பண்ணிவிட்டா, என்னை காக்காமலே ட்ரங்கால் பண்ணிவிட்டா அவளுக்கு. அவளுக்கு வர முடியாது சொன்னா. அப்புறம் நல்லா கழிச்சு போய் சொல்லிட்டு வந்துட்டேன், பிரவச்சனம் பண்ணிவிட்டேன். இந்த வெய்ய நாள்ல சிரமமா இருக்கு, இனிமே அப்படிலாம் சிரமப்பட முடியாதுன்னு தோணி மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு, ஒருத்தருக்கும் தீர்மானம் சொல்றதில்லை, முடிஞ்சா வரேன், வந்தா சேர்த்துங்கோ இல்லைன்னா விட்டுருங்கோ. நான் அப்படி சொல்லி போறதா வச்சுட்டேன். ஏன்னா நான் ஒரு தேதி சொல்லி வந்தியேன்னு அப்புறம் அவ கேட்கக்கூடாது இல்லையா. அப்படியே வா பெரியவா சொன்னபடி நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல இப்ப இங்க வந்து தேவி பாகவதம் சொல்றேன். அம்பாளுடைய பிரசாதம் எனக்கும் உண்டாகணும், உங்களுக்கும் உண்டாகணும். இந்த சத்தியவிரதன் பொய் சொல்லாமலே கங்கக்கரையில வசிச்சுட்டே இருந்தான். உலகம் முழுக்க அவனை சத்திய தபஸ்ன்னு பேரிட்டு விட்டாள். இப்படி இருக்கிற போது காட்டுல ஒரு பன்றியை ஒருத்தன் பெரிய முள்ளம் பன்றியை அடிச்சுட்டான். ஒரு வேடன் உடம்பெல்லாம் பானங்களை கொட்டினான். அது ரத்தத்தை கொட்டிங்க, அதுக்கு குஞ்சு குட்டிகள் ஏராளம். அதுகளை காப்பாற்றணுமேங்கிற எண்ணத்துல அது என்ன பண்ணித்தது, இந்த சத்தியவிரதனுடைய குடிசைக்குள்ள வந்து புந்து விடணும். அந்த அந்த வேடன் அங்கிருந்து அந்த கீழே ரத்தம் சொட்டி இருக்கிறத பார்த்துன்னு அங்கிருந்து இங்க வந்தான். நீங்க சத்தியம் பேசுறவாளாச்சே, இந்த பன்றி இங்கதானே வந்து இங்கெல்லாம் ரத்தமா இருக்கே, எங்க போச்சுன்னு கேட்டான். திரும்ப திரும்ப கேட்டான். அந்த பன்றி வரபோது அது தவிக்கிறத பார்த்துவிட்டு இந்த சத்தியவிரதம் என்ன பண்ணிவிட்டான், ஐ ஐன்னு சொல்லி உள்ள போச்சுன்னாங்க. இந்த சாரஸ்வத பீஜத்தை அந்த பிந்து இல்லாம ஐன்னு சொல்லாமே ஐ ஐன்னு சொல்லி இவன் உள்ள போய் சொல்லிவிட்டான். அது உள்ள போய் படுத்து வேடம் வந்து விடுவான். அவனுக்கு தெரியப்படாது, நம்ம சத்தம் தெரியப்படாதுன்னு மூச்சு விடாம அது உள்ள போய் படுத்துருக்கு. இவன் ஐ ஐன்னு விரட்டினான். அது பறந்து கண்டு இந்த ஐன்னு சொல்லாமே அந்த பிந்து இல்லாம இந்த ஐன்னு சொல்லத்தை வச்சுன்னு அம்மா என்ன பண்ணா உள்ளதானே இருக்காவா சொன்னா போல பராசக்தி சகல வித்தையும் உள்ளவருக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, பிரம்ம வித்தியை கொடுத்துட்டாள். வித்தியன்னா ஏதோ தம்மன் கொடுத்தாரு வித்தையா, பிரம்ம வித்தியை கொடுத்துட்டாள். எப்படி கொடுத்தாள், அவன் திரும்ப திரும்ப காட்டான். அப்போ உடனே சொன்னான் இவன் சொன்னான் இந்த சத்தியவிரதன், என்ன திரும்ப திரும்ப பார்த்தேடா சொல்லுங்கள், பார்த்தேடா சொல்லுங்கள்னு திரும்ப திரும்ப கேட்கறையே, பார்த்தவனுக்கு சொல்ல தெரியுமா, சொல்றவனுக்கு பார்க்க தெரியுமான்னு கேட்டான். இது மாதிரியான ஒரு சொல்லு வரணும்னா அது பிரம்ம வித்தை உள்ள இருந்தா தான் சொல்ல முடியும். பார்க்கறது கண். நீங்க பார்த்தேடா சொல்லுங்கள் சொல்றையே, பார்த்த கண்ணுக்கு சொல்ல தெரியுமா, சொல்ற வாக்குக்கு பார்க்க தெரியுமா, ஏன் திரும்ப திரும்ப என்ன வந்து கேட்கிறேன். அப்போ யோஜனை பண்ணினானா எது சத்தியம் எது அசத்தியம்னு அம்பாள் உள்ள இருந்து அவனுக்கு தோன்றியா பண்ணிவிட்டாள். சத்தியம் சத்தியம் ஜாகிரதமேவ சத்தியம் ஹிதம் நராணாம் பவதீரயேன ததேவ சத்யம் ந ததான்யதைவ சத்யம் ந சத்யம் கலு யத்ர ஹிம்சா. சத்தியம்னா அப்படியே இருக்கிறத சொல்வது என்று அர்த்தம் பண்ணிக்கிறாள். அப்படி இல்லைன்னாள். அப்படி இருப்பதை சொல்வதனால ஹிம்சை ஏற்படுமே, ஆனால் அது சத்தியம் அல்ல, அது அசத்தியம். இல்லையா, ஒரு யோக்கியமான காவக்காரன், எஜமான பக்தி உள்ளவன் காவக்காத்துன்னு இருக்கான். ராத்திரி 10 திருடர்களா வந்து உங்க எஜமான எங்க இருக்கான் சொல்லு, அவனை இப்ப நான் குத்த போறேன், உனக்கு 100 ரூபாய் தரேன், உனக்கு 1000 ரூபாய் தரேன், உன் எஜமான சொல்லுன்னா. அப்ப சத்தியம் பேசுற அந்த வேலைக்காரன் இதோ இந்த ரூம்ல தான் இருக்கார், ஷாவி கூட எங்க கையில இருக்கு, திறந்து தரேன், உள்ளே போய் குத்தலாம் சொல்வதா சத்தியம். என் எஜமான ஊர்லயே இல்லையா, அமெரிக்கா போயிட்டார், வீட்டை விட்டுவிட்டாரேன்னு சொல்லணும். அப்போ
அப்படி சொன்னா அந்த அசத்தியம் சத்தியமா? எந்த சத்தியமானது ஹிம்சையை கொடுக்குமோ அந்த சத்தியம் சத்தியம் அல்ல. அந்த இடத்துல அசத்தியம் தான் சத்தியம் சொன்னார். சத்தியம் 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 கருணையோட கூடின பொய் இருக்கே அதான் சத்தியமாம். சத்தியம் அப்படி அந்த சத்தியவிரதன் இப்படி மனசுல யோஜனை பண்ணானா அம்பாள் உள்ள இருந்து அப்படி தோண முடியா பண்ணிவிட்டாள். தயான்விதம் சத்தியம் பிராணிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடியது எதுவோதுதான் சத்தியம். அது பொய்யா இருந்தால் அது சத்தியம், ஒரு விதமா இருந்தால் அது சத்தியம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணி யா பஷ்யதி மாரஜ்யதே மர்தயிதி தஸ்யக்ஷோபவந்தி வஜதா லக்ஷ்மீ சிரஸ்தாரிணி வாணி நிர்பர சுக்திவாரபரிதா ஜாகர்த்தி தீர்க்கம்யா. புவனேஸ்வரியுடைய பீஜாட்சரம் கூடின ஒரு அக்ஷரம் மூணு தடவை ஒருத்தன் ஜபிச்சு விட்டானேயானா அம்பாளுடைய சன்னிதியில அம்பாளை தியானம் பண்ணிட்டு ராஜாக்கள்லாம் இவன் இருக்கிற இடம் ஓடி வந்து நமஸ்கரிப்பாடான். மகாலட்சுமி அவன் வீட்டுல வந்து குடியிருப்பாடான். சரஸ்வதி நாட்கள வந்திருந்து பேசுற பேச்செல்லாம் அமிர்தமாக பண்ணுவான். எவனை விரட்டுவான் அவன் அம்பாள், எவனை விரட்டுவான் இருக்கிற இடத்துல எவன் வராம பண்ணுவான். அப்படி ஆச்சாரியால் கூறி சொன்னால் புவனேஸ்வரியை பத்தி சொல்ற போது இந்த ஸ்தோத்திரத்தை அவசியம் படிக்கணும். நல்ல அழகான ஸ்தோத்திரம் அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. ஜெயமங்கலத்துல இருக்கின்ற ஸ்தோத்திரங்கள்லாம் ரொம்ப பேர் புத்தகம் வாங்கிட்டு பேர் திருச்சி கூட பார்த்திருக்க மாட்டேன். அவசியம் பார்க்கணும். தேவி கர்க்கமாலைன்னு நவாவரண பூஜை பண்ண புண்ணியம் ஒரு தீபத்திலேயோ படத்திலேயோ புவனேஸ்வரி இதுலயோ அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திரம், புவனேஸ்வரிய பக்கத்துல இருக்கிற தேவதைகள், பல தேவதைகள், அவளுடைய அர்ச்சனை, இதெல்லாம் ஒரு சின்ன புத்தகமா இருக்கு. அப்படியே நிச்சயம் அதை பாராயணம் பண்ணலாம். ஒரு தீபத்துல அர்ச்சனை பண்ணலாம், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். படிச்சாலே போதும், க்ஷேமத்தை கொடுக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் வரணும். இவன் என்ன ஆயிடுச்சு, சத்தியவிரதன் மகாகவியா ஆயிட்டான். ராஜாக்கள்லாம் அவனை தேடிக்கின்னு வராள். வீட்டை விட்டு போது சொன்ன அப்பா அம்மாவை நான் வராள். பல்லக்கில் வச்சு அவனை அழிச்சுன்னு போய் அவனை பூஜை பண்ணி உலகம் முழுக்க அவனை போற்றும்படியே ஆயிட்டான். அவனை பற்றி உபநிஷத்து போய் சத்தியமிதி அவனுக்கு தான் சத்தியமிதி சத்தியவச்சா ராசீதர, ராசீதரன் பேருள்ள அவனுக்கு சத்தியவச்சஸ்ன்னு உலகம் முழுக்க சொல்லும்படியே ஆயிடுச்சுன்னு உபநிஷத்து அவனை போய் கொண்டாடிச்சு. இப்படி அதனால என்ன தெரியுதுனால் வியாசம் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அம்பாளுடைய மந்திரத்தை சத்குரு மந்திர உபதேசம் பெற்று ஜபிக்கணும், அல்லது பூஜை பண்ணணும், நமஸ்கரிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பராதேவி ஆதிசக்தி. சக்தி இல்லைன்னா உலகத்துல என்ன இருக்கு? இல்லையா, இங்க வரும்போது ஒருத்தர மேல இருக்கிறவரை கூப்பிட்டா எனக்கு வர முடியலங்கிறார். ஏன்னா எனக்கு சக்தி இல்லைங்கிறார். சக்தி இல்லைன்னா சிவனேன்னு பேசாம இதுன்னு சொல்றோம். சக்தி இல்லைன்னா அது வரும் சிவன், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது சக்தி இல்லைன்னா பேசாம சிவனேன்னு கடவுள் கடவுள்னு கூட சொல்லுவான், அப்படி கூட சொல்லிவிடுவான். சக்திதான் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காள். அம்பாளுடைய அனுகிரகத்தை, அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை தான் நாம் அடையணும்னு பெரியவாள் கோட்டிகவும் பண்றாள். சத்தியவிரதம் மகாட்சேமத்தை அடைஞ்சு உலகம் முழுக்க அம்பாள் உபாசிக்க முடியா பண்ணினான்ங்கிற புண்ணிய சரித்திரம் இப்படி ரோஷர் சொன்னார். இந்த சரித்திரம்னு சொல்றாள். வியாசர் தினமேதி இருக்கு. நாளை தினம் மதுகைத மவதம், அம்பாளுடைய அனுகிரகத்தால மதுகைத மவதத்தை நாராயணன் பண்ண போறாள். மகாவிஷ்ணுவால பண்ண முடியாம ஒரு தளரம் வந்துடுச்சு. அது மாதிரி ஒரு நிலையில வந்துட்டு பகவான் கருணாமூர்த்தி வரண பாட்டுக்கு கட்டதெல்லாம் கொடுத்துட்டார். வசம் பண்ண முடியல. அம்பாளுடைய அனுகிரகத்துல நாளைக்கு மதுகுவிட்ட போகம்ங்கிற மகா புண்ணிய சரித்திரம் அம்பாளுடைய பெருமை பற்றி कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपद्मिनि शैलसुते
சும பிருந்த